Hi, hello, welcome back to our Anmages YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Groww ஆப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒன் டைம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்ட்ராடே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதே மாதிரி இன்ட்ராடே எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டோம். பட் ஆனால் வந்து எஸ்ஐபி ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் தான் நம்ம காமிச்சிருப்போமே தவிர நம்ம வந்து ஆட்டோபே எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லலை. அதே மாதிரி ஆட்டோபே எனேபிள் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, என்னென்னத்தெல்லாம் நம்ம முக்கியமாக நோட் பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு Groww ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து Groww ஆப்பில் வந்து நீங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆக்டிவ் சிப் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆக்டிவ் சிப்னா என்னென்ன நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு இருந்தார். ஆக்டிவ் சிப்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கரண்ட்டில் நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆக்டிவ் சிப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டட் அமௌண்ட்டு கீழே வந்து 1 சிப் 100ன்னு காமிக்குது. ஸோ ஒரு சிப்பு நம்ம பே பண்ணதுக்கு பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து 100 ரூபி பே பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட கோட்டாக் ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். ஒரு சில பேர் வந்து 4-5 சிப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாமே காமிக்கும். ஸோ நான் இப்போ இது ஒன்று தான் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பெய்டு நான் எப்போ பண்ணியிருக்கேன், 30 ஜூன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று எப்போது ஆகஸ்ட்டு 2021. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலையில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் நமக்கு டேட்டு. பட் ஆனால் நம்ம வந்து ஆட்டோபேயை வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து நம்ம இப்போயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஜஸ்ட் இதை ஆக்டிவேட் பண்ணி தான் வைக்க போகிறோம். இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து பணம் வந்து போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த நெருக்கத்தில் போய் பண்ண வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களோட வந்து அவங்க ஆட்டோவாக எடுக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ மேபி அவங்க பெனால்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து Groww சைட்லேருந்து எந்த ஒரு பெனால்ட்டியுமே போட மாட்டாங்களாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த பேங்க்லேருந்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து லோன் பே பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சில்ல, அப்படி இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சில்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த ட்ரை பண்ணதுக்கான சார்ஜஸ் அவங்க போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே இவ்வளோ தான் எடுப்பாங்க, நம்ம வந்து அவங்க ஆட்டோபேயில் வந்து அமௌண்ட் எடுக்கிறப்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த மை சிப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆனோடனே நீங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வில் ஃபெயில் இஃப் யூ டோன்ட் செட் ஆட்டோபே அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணுறதை வந்து அவங்க மேண்டட்டரிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் இப்போ அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் வந்து செட்டப் ஆட்டோபே இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், ஆட்டோபே இஸ் கம்பல்சரி ஒன் டைம் செட்டப் இன் யுவர் பேங்க் ஃபார் சிப் பேமெண்ட். ஸோ இந்த வேர்டு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரிங்கிறத. ஸோ நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா வந்து கீழே சிப் ஜேர்னின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெய்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பெய்ட் ஆகிட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டியூன் போட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த நெக்ஸ்ட் சிப் ஆர்டர் வில் பி பிளேஸ்ட் ஆன் 9 ஆகஸ்ட் 2021 ஆஸ் அ சிப் டியூ டேட் 08/2021 இஸ் அ ஹாலிடே டியூ டு சண்டே. ஸோ 8ஆம் தேதி நமக்கு எடுக்கணும், இன்றைக்கி வந்து லீவுங்கிறதுனால நமக்கு வந்து 9ஆம் தேதி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஆட்டோபே எனேபிள் பண்ணாமல் வந்து இது எப்படி வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆட்டோபே பண்ணாமல் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பே ஒன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ மினிமம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து 1000 ரூபாயை போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து நெக்ஸ்ட் சிப்புக்கு இந்த இடத்துல காமிக்காது. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கேன்சல் சிப்பை கொடுத்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பே பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போவே இங்கே நீங்கள் பாருங்கள், நான் வந்து இதுலேயே வந்து இந்த ஐசிஐசி ப்ரெடென்ஷியல்லாம் வந்து எஸ்ஐபியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து ஆட்டோபே எனேபிள் பண்ணாமல் நான் வந்து ஒன் டைமாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் டேஷ்போர்டில் போயிட்டு ஆல் ஆர்டர்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ஐசிஐசி ப்ரெடென்ஷியல் வந்து நான் வந்து எஸ்ஐபியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள் யூனிட்ஸ் அலாட்டட் ஆகிட்டு ஓகே, மேலே பாருங்கள் சிப் வியா Groww Balance. ஸோ எஸ்ஐபியில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து இங்கே பாருங்கள் இங்கேயும் நான் வந்து 2வது பேமெண்ட் மாதிரி ஒரு 100 ரூபாய் எஸ்ஐபியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அகைன் ஒன் டைம். ஸோ வந்து இந்த டைமில் தான் வந்து ஒன் டைமாக நான் பே பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2000 ரூபாய் நான் பே பண்ணி இந்த எஸ்ஐபியில் இருந்ததை சிப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த எஸ்ஐபியை கிளிக் பண்ணி இதை வந்து கேன்சல் பண்ணி விட்றணும்.
ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கேன்சல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல மட்டும் காமிக்காது, உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இது மாதிரி வந்து யுவர் சிப் அமௌண்ட் ஹஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் இமெயிலுக்கும் உங்களோட மெசேஜுக்கும் ஒரு மெசேஜ் வரும். ஸோ இருக்குது பாருங்கள், யுவர் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் ஃபார் SIP இன் சிப் ICICI ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு போட்டு அமௌண்ட் 1000 இஸ் கன்ஃபர்ம்ட் ஆன் க்ரோ. ஸோ நீங்கள் கேன்சல் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பட்டன் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ கீழே வாங்க, எந்த ஃபண்டை மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் மோர் கொடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன் டைமாக இன்வெஸ்டட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம வந்து ஆட்டோபே எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோபே கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் ஆட்டோபே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோபே எனேபிள் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்களாம், இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆட்டோபேயில் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 𝕮𝖆𝖕𝖕 போட்டு அவங்க க்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ரோவோட ஸ்பான்சர் பேங்க் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பேங்க் பிரான்ச் நேமு KVB என்னோட, ஸோ KVB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IFSC கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே. கீழே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 1 lakh ஒன்லி அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 1 lakh தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆட்டோபே செட்டப் பண்ணுறப்பே நமக்கு வந்து எந்த ஒரு ஆட்டோபே செட் பண்ணாலுமே அவங்க இதை தான் 1 lakh தான் எடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ SIPயில் வந்து மேக்ஸிமமாக போகக்கூடிய அமௌண்ட் இது தான். ஸோ அதனால் அவங்க மேக்ஸிமமுக்கு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க இன்னும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ஃபார்மு. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து என்ன பண்ணணும், இந்த நேமுக்கு மேலே வந்து எக்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட்டு அகைன் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த அப்லோடுக்கு போயிட்டு அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் சைன்டு ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் எந்த இடத்துல அந்த ஃபார்மை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சர்டைன் டைம் எடுத்துக்கிறாங்க. இதோ பாருங்கள், க்ரோவ் ஹெல்ப்லேருந்து நான் எடுத்தது வாட் டஸ் ஆட்டோபே மேண்டேட் லிமிட் மீன்ஸ்னு போட்டு அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆன் இன்வெஸ்டர் கேன் இன்வெஸ்ட் த்ரூ த மேண்டேட். ஸோ ஒன்ஸ் திஸ் லிமிட் இஸ் ரீச்டு த மேண்டேட் ஹேஸ் டு பி ரினியூட். ஸோ 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 1000 ரூபா வந்து சிப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து 1000 ரூபாயை நீங்கள் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. 100 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1 லட்ச ரூபா முடிஞ்சோன்னா திரும்பவும் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணலைன்னா அப்படியே அதே அமௌண்ட் இன்வெஸ்டடில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து 1 lakh rupees எடுக்கிறாங்களாம். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஆட்டோபே இன்வெஸ்ட் ஃபார்ம் சொன்னோம்ல, அந்த ஃபார்ம்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னா வந்து க்ரோட ஜஸ்ட் போய்ட்டு ஆட்டோபேன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லேயே இது இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன ஃபார்மு. இன்கேஸ் நீங்கள் வந்து KVB வச்சில்ல, ஸோ ஒரு சில ப்ரைவேட் பேங்க் வச்சில்ல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் பேக் போங்க. பேக் போயிட்டு இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்லேருந்து மேலே உங்களோட லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மை அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மை அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அண்ட் ஆட்டோபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பேங்க் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். என்னோட KVBயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து வந்து ஆட் பண்ண முடியல, அதாவது OTP மெத்தடில் வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியல. அதில் வந்து ஒன்லி வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணுற மெத்தட் மட்டும் தான் இருக்குது. ஸ்டேட் பேங்க் வச்சுருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட்லி வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் வச்சிங்கன்னா அப்படியே இந்தியன் பேங்க் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அந்த பேங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணுறப்போ செட்டப் ஆட்டோபே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதுக்கும் இப்போ BOBக்கும் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடாவுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து OTP மெத்தடுக்கான ஆப்ஷன் காமிக்கும். ஸோ 2 மெத்தடில் நம்ம வந்து ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணலாம். ஒன்று OTP, இன்னொன்று வந்து ஹார்ட் காப்பியாக பண்ணுறது. நம்ம வந்து ஜஸ்ட்டு சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது. நம்ம முன்னாடி காமிச்சு சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த கண்டினியூ கொடுத்தனா இப்போ இது வந்து OTP மெத்தடுக்கு போகும். நான் என்ன பண்ணுறேன், இது ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோபேன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். க்ரோன்னு போட்டு கிரியேட் மேண்டேட்னு போட்டு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து மேண்டேட் டீட்டெயில்ஸ்னு காமிக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் மேண்டேட் அமௌண்ட் வந்து 1 lakh rupeesன்னு போட்டிருக்கும். டெபிட் ஃப்ரீக்வன்சி ஆன் வென் ப்ரெசென்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். பர்பஸ் வந்து மியூச்சுவல் பேமெண்ட்
கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் டேட்டு கொடுத்துருப்பாங்க. எண்ட் டேட் வந்து அன்டில் கேன்சல், நம்ம எப்போ அது கேன்சல் ஆகுதோ அது வரைக்கும். ஸோ யூட்டிலிட்டி கோட்னு போட்டு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப்பு, கஸ்டமர் நேம்னு போட்டு நம்ம நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெரிஃபைங் யூஸிங்னு போட்டு டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங். ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃபோனில் வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கனாலே இது செட்டப் ஆகிடும். ஸோ ரெண்டாவது ஒன்று நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட எஸ்பிஐ ஆன்லைனுக்கு போகும். அதுலேருந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும். ஸோ இதுதான் அது. இந்த ஸ்க்ரீன் தான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்ப்பீங்க. ஹை செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு டைம் ஆஃப் வேலிடேஷன் போட்டு டைம் டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் திரும்ப ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு போட்டு 1 lakhன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் கலெக்ஷன் நேமு க்ரோன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் செக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா மேண்டேட் ஆத்தரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிசீவ்டுன்னு போட்டு எல்லா ஃபார்மும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் டன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சர்டைன் டேஸ் 2 to 7 ஒர்க்கிங் டேஸ்ன்னு போடுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து 5 days எடுத்துச்சு நார்மலாக. ஸோ மேக்ஸிமம் 7 daysக்கு மேலே போகல. பட் ஆனால் வந்து ஒர்க்கிங் டேஸ் 7 கவுண்ட் பண்ணிங்க அதுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து எந்த டேட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஆட்டோபே டேட்டில். ஸோ இங்கே வந்து இந்த ஆட்டோபே வந்து எப்போ போட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் டியூ வந்து 9 August 2021 போட்டுருக்காங்களா எனக்கு. ஸோ இந்த டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஆட்டோபே வந்து எப்படி வந்து ஹார்ட் காப்பியாக வந்து டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி ஓடிபியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைனில் கேட்கும். நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியதான். ஸோ அதுதான் வந்து அது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம பார்த்தது என்னென்னா வந்து எப்படி வந்து எஸ்ஐபியை வந்து ஒன் டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.